ஏன்னா எவ்வளவு இருந்தாலும் சில்லியே நோண்டிட்டு இருக்கேன், எரிச்சலா இருக்கேன். எது எரிச்சலா இருக்கா? அப்ப நான் ஒரு விடுதலை கேட்கேன், பதில் சொல்றியா? இது விடுகதையா? கேளுண்ணே, அதெல்லாம் சப்பாமேட்டு சால்ட் வாட்டரு குடிச்சு தள்ளிடுவோம். நல்லா பொறுமையா தெளிவா கேட்டுக்க சொல்றேன். ஒருத்தங்கிட்ட நிறைய குதிரை இருக்கு. அந்த குதிரைகளெல்லாம் கொண்டு போய் மார்க்கெட்ல விற்க போறான். விற்க போகும்போது வாட்ச்மேன் நிப்பாட்டி உள்ள குதிரையை கொண்டு போக கூடாதுன்னு சொல்றான். அப்போ விற்க வந்தவன் ஒரு குதிரைய வாட்ச்மேனுக்கு லஞ்சமா கொடுக்குறான். சரி, மிச்ச குதிரைய மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு போறான். ஓகே. கொண்டு போன குதிரையில பாதி குதிரையை விற்கிறான். அதாவது 100 குதிரை கொண்டு போனா 50 குதிரை விற்கிறான். சரி, 200 குதிரை கொண்டு போனா 100 குதிரை விற்கிறான். சரி. உதாரணத்துக்கு வித்துட்டு மிச்சத்தை கொண்டு ரிட்டர்ன் வரான். ரிட்டர்ன் வரும்போது வாட்ச்மேனுக்கு இன்னொரு குதிரை லஞ்சமா கொடுக்குறான். சரி, கொடுத்துட்டு மிச்ச குதிரைகளை அப்படியே கூட்டு போய் அடுத்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போறான். ரெண்டாவது மார்க்கெட்டுக்கு. ஆமா. சரி, ரெண்டாவது மார்க்கெட்டுக்கு போனோடனே அங்கேயும் அதே மாதிரி வாட்ச்மேன் விட மாட்டேன்றான். வாட்ச்மேனுக்கு ஒரு குதிரையை லஞ்சமா கொடுக்குறான். மிச்ச குதிரையை உள்ள கொண்டு போறான். கொண்டு போறதுல பகுதி கரெக்டா பாதி விற்கிறான். வெளில வரும்போது பழைய வாட்ச்மேனுக்கு ஒண்ணு ஃப்ரீயா கொடுக்குறான். மிச்ச குதிரையில கொண்டுகிட்டு 3வது மார்க்கெட்டுக்கு போறான். சரி, 3வது மார்க்கெட்லயும் சேம். வாட்ச்மேனுக்கு ஒரு குதிரையை ஃப்ரீயா கொடுக்குறான். மிச்சத்தை உள்ள பாதி விற்கிறான். வரும்போது வாட்ச்மேனுக்கு மிச்சம் ஒன்று கொடுக்குறான். கொடுத்துட்டு மிச்ச குதிரையில கொண்டு போயிட்டு அதே மாதிரி 4வது மார்க்கெட்டுக்கு போறான். 4வது மார்க்கெட்லயும் வாட்ச்மேனுக்கு ஒன்று கொடுக்குறான். உள்ள கொண்டு போறான். உள்ள கொண்டு போன பாதி குதிரையை விற்கிறான். வெளியே வரும்போது வாட்ச்மேனுக்கு ஒன்று கொடுக்குறான். கொடுத்தது போக அவன் கையில ஒரு குதிரை இருக்கு. அதை கொண்டுகிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். அப்போ அவன் மொத்தம் எத்தனை குதிரைகள் கொண்டு வந்தா வாட்ச்மேனுக்கு எல்லாம் கொடுத்தது போக உள்ள வித்ததெல்லாம் போக வீட்டுக்கு ஒரு கொண்டு போக முடியும்? அத சொல்லு. ஓ, இதான் விடுகதையா? மொத மார்க்கெட்ல ஒரு குதிரை. இவன் இப்போதைக்குள்ள பதில் சொல்ல மாட்டான். உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த விடுகதைக்குள்ள பதில நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அது வரைக்கும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது சப்ஸ்கிரைப் இல்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விஞ்ஞானம்லாம் கரெக்டா பேசு, பதில மட்டும் சொல்லிடாத.